Gopiji. Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க. Thank you. வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் சௌத்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைக்கின் RL35 TV16W1 R32 கேஸ். இது வந்து நம்ம வேறு இடத்துலேருந்து ஸ்ட்ரிப் பண்ணோம், ரீலொகேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றது ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுதோ சேஃப்டியோடு ஒர்க் பண்ணுன்றது மட்டும் நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைக்கின் 110 பார்த்துட்டுருங்க. என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ட்ரைன் ஹோஸு 10 மீட்டரு முக்கா பைப் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிட் லெவல் இதுதான் கோர் பிட். இது மெயினாக ஹேமர். இது வந்து ஸ்பேனர். இது மொத்தமே 16 இன்ச்சு பிட்டு 13, 12, 8 அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் 2 இருக்குது. அப்புறம் ஸ்க்ரூ ஸ்பேனர், அப்புறம் சோப் ஆயில் தேவையான ப்ரஷ்ஷு, சோப் ஆயில், ட்ரில்லிங் மிஷின் மக்கிட்டா 26 ஹேமர் பிட் இது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், லொக்கேஷன் வந்து ரூமில் வந்து 8x10 இது ரூம் இது. ஸோ இதுதான் இண்டோர் லொக்கேஷன் மாட்டுற இடம். ஸோ இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் பாருங்கள் லொக்கேஷன். இது வந்து ஜாயிண்ட் வந்து இண்டோர் ஜாயிண்ட். இது இண்டோர் ஜாயிண்ட், அவுட்டோர் ஜாயிண்ட் நிறைய இருக்குது விஷயங்கள். நான் உங்களுக்கு இண்டோர் ஜாயிண்ட் பற்றி சொல்லித்தரேன். இப்போ இது முன்னாடி போட்டுறது இது அவுட்டோர் ஜாயிண்ட்டு. இந்த காப்பர் பைப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். உள்ள ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நாங்கள் மடிக்கிறோம் தைரியமாக. இது பாருங்கள் இண்டோர் நெட் வந்து இது ஃப்ளாட் நெட் ஜாயிண்ட் இது இண்டோர். ஸோ இதை நீங்கள் பார்த்துருங்க. டெம்ப்ளேட் வந்து இது மெஷர்மெண்ட்காக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது மெஷர்மெண்ட் பண்ணும்பொழுது மோஸ்ட்லி டெம்ப்ளேட் மாட்டிட்டு மெஷர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 5 மீட்டர் மெஷர்மெண்ட் டேப் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இது இன்ச்சஸ் தான் பார்த்துட்ருக்கேன். 31.5 இன்ச்சஸ்ஸு, 12 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இண்டோர் ஜாயிண்ட் எப்படி வருன்றது சொல்கிறேன். அது பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து இண்டோர் ஜாயிண்ட் பைப் வந்து வெளியே இருந்து உள்ளே வராது. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்ப்ரிட் லெவல் வந்து லெஃப்ட்டும் இறக்க வேண்டாம், ரைட்டும் இறக்க வேண்டாம். மோஸ்ட்லி ஸ்ப்ரிட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாகவேன்னு சொல்லியிருக்கு. இது வந்து 6 mm ஃபிஷர் இது. ஸோ ஹோல் போட்டாச்சு. மோஸ்ட்லி 4 போடுவாங்க. நம்ம ஒரு இண்டோர் ஜாயிண்ட்ன்றதுனால மேலே 4 கீழே வந்து 3 மொத்தம் 7 ஸ்க்ரூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்க்ரூ பண்ணியிருக்கோமோ ரொம்ப நாள் வந்து இண்டோர் ஜாயிண்ட் வந்து ஃப்ளாட் நெட் கட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ பண்ணியாச்சு. ஸ்ப்ரிட் லெவல் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இண்டோர் ஜாயிண்ட் பைப், வெளியே போகிறதான பைப் இது. இந்த கோர் பிட் வந்து பாருங்கள். ஸோ கோர் பிட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ கோர் பிட் வந்து சைஸ் வந்து அக்யூரேட்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. சென்டர் ஹோல்ஸ் எடுத்துக்கலாம். மெயினாக முதல்ல சென்டர் ஹோல்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோர் பிட் வந்து ஈஸியாக போகும். ஸோ கோர் பிட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஃபஸ்ட் பண்ணிடும் பாருங்கள். அந்த இடத்த வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கோர் பிட் வந்து ஈஸியாக வந்து அதனுடைய ஹோல்ஸ் வந்து ஈஸியாக உடச்சி எடுத்துகிட்டு போயிடும். இதுதான் மோஸ்ட்லி வந்து மெட்ரோக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் வந்து இன்டீரியரில் போகுது பார்த்திங்களா, அது யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இது. ஸோ டேமேஜ் ஆகாது, மோஸ்ட்லி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கோர் பிட்டு வந்து இந்த சோறு வந்து அழகாக எடுத்துகிட்டு போய் கேக் கட்டிங் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்லோப்பிங் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது மழை தண்ணி வெளியிலேருந்து உள்ளே வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ ஸ்லோப்பிங் வைக்கும் பொழுதோ மோஸ்ட்லி பின்னாடி இருக்க சவுத்துலேருந்து தண்ணி ஒழுகும்னா வெளியே போயிடும். இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட் இதுதான் இண்டோர் ஜாயிண்ட் சொல்லுவோம். இதே கண்டி இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான ஸ்டெபிளைசர் 210. இது வந்து 5 kV ஸ்டெபிளைசர். இது எவரெஸ்ட். இதுதான் லொக்கேஷன். அவுடோர் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றது ஒரு லொக்கேஷன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அவுடோர் செட் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஜாயிண்ட் அது வந்து அவுடோர் ஜாயிண்ட் பாருங்கள். இண்டோர் ஜாயிண்ட் போகிற பைப் வந்து அந்த ஹோல் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி இறங்க முடியாது. இது மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இண்டோர் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டி. ஸோ இதுதான் வந்து அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ண போகிற இடம். பிஃபோர் ஃபோட்டோஸ்ன்றதுனால உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல தான் அவுடோர் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவுடோர் ஸ்டாண்ட் வந்து இன்ச்சஸ் வந்து 21.5 நினைக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம மோஸ்ட்லி வந்து
ஸ்பிரிட் லெவல் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறது. பாருங்கள், இப்போ பைப் வந்து வெளியிலேருந்து உள்ளே மடித்தாச்சு. இதுதான் இன்டோர் ஜாயிண்ட் சொல்லுவோம் நாங்கள். ஸோ பைப்பும் தெரியாது, இன்டோர் மாட்டினதும் தெரியாது. இன்டோர் ஜாயிண்ட் ஃப்ளேர் நெட் இது குவார்ட்டர். ஃப்ளேர் நெட் வந்து டைட் பண்ணிடுறோம். இது வந்து அட்ஜஸ்டபிள் வந்து 12 and 10 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் டைட் வச்சாலே போதும் இது. ஸோ ஓகே, இப்போ இன்டோர் முடிச்சுட்டு அவுட்டோர் மேலே போயிடலாம். அவுட்டோர் வந்து ப்ராப்பராக 4 நெட்டும் நம்ம வந்து வாஷரோடு போட்டு பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரைன் பைப் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வந்து சைடில் இறங்க முடியாத காரணத்தினால நம்ம ட்ரைன் பைப் போட்டிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து வேக்கம் ரெடி பண்ணுறது தான். மோஸ்ட்லி R32க்கு நல்லா வேக்கம் போடலாம். 10 to 15 minutes, 20 minutes போட்டால் கூட ஓகே. நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் கூலிங் வந்து. ஸோ எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள் வேக்கம் ஆகிட்டுருக்கு. வேக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், அந்த ஃபாக் வரும் பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க வேக்கம் போட சொல்ல கரெக்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த ஃபாக் வரும். அதுக்கப்புறமா உள்ள வேக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா அது பாட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ராப்பராக வந்து இது வந்து கம்யூனிகேஷன் டைப் இது. ஸோ ஒயர் வந்து பாருங்கள், இதுதான் வந்து 3 core ஒயர். இது மெயின் ஸ்டெபிளைசர்லேருந்து வர்றது இந்த 3 core ஒயர். 4 core ஒயர் வந்து இங்கேருந்து அவுட்டோர்லேருந்து மேக்னெட் காண்டக்டர் மோஸ்ட்லி இருக்கும். இதில் வந்து கெப்பாசிட்டி டைப் இது. ஃபஸ்ட்டு வந்து ஜாயிண்ட் வந்து பாருங்கள். ஸோ த்ரீ கோர் வந்து போட்டுட்டோம். 4 core வந்து போட பாருங்கள். எர்த்து தனியாகவே கனெக்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் லாஸ்ட் டைம் கூட ஒரு மிஷிபுஷியில் பண்ணியிருந்தாங்க, ஜென்ரலில் பண்ணியிருந்தாங்க. 3 core ஒயரை வந்து 4 core ஒயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக இது தான் பண்ணணும் பாருங்கள். 4 core ஒயர், 3 core ஒயர் 2.5. இப்போ பாருங்கள், வேக்கம் வந்து ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. 20 minutes போட்டிருக்கோம். இப்போ மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒயர் வந்து லே அவுட் பண்ணிடலாம். ஸோ கீழே தொங்க விடாத மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி ப்ராப்பர் ஒயிட்டே யூஸ் பண்ணலாம் இதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைக்கின் R32. ஸோ கிளியர் ஆகிடுச்சு. இப்போது பைப்லைன் வந்து பழைய வினைல் டைப் மேலே புது வினைல் டைப் வந்து லே அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரைன் வந்து பின்னாடி போட்டிருக்கோம். ஸோ இப்போ வேக்கம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 20 minutes மேலே ஆகிடுச்சு. ஸோ வேக்கம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ்லேயே இருக்கும் அது. R32 கேஸ் வந்து வச்சுட்டு இப்போது ஃப்ளஷ் அவுட் பண்ணிக்கலாம். அதுலேயும் பைப்பில் இருக்க ஃப்ளஷ் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபாக் வரும் பாருங்கள். ஸோ உள்ளே இப்போது எந்த ஒரு அட்மாஸ்பியர் யாரும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக கேஸ் டு கம்ப்ரஸருக்கு போகிற கேஸ் இருக்குது. 50 to 100 வச்சிடும் PSI. இப்போது லீக் செக் பண்ணிக்கலாம். ஸோ சோப் ஆயில் இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கீழே வச்சுட்டு இப்போ சோப் ஆயில் போடலாம். அவுட்டோர் ஜாயிண்ட் எங்கெங்கே ஜாயின் பண்ணணுமோ அதை மெயினாக வந்து ப்ராப்பராக. ஸோ பாருங்கள், ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. 3 core and 4 core 2 ஒயர் பாருங்கள். இண்டோருக்கு இங்கேருந்து தான் போகும். இப்போ 150 PSI இருக்குது. இப்போது ஜாயிண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டோர் ஜாயிண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுவும் ப்ராப்பராக லீக் செக் பண்ணிவிட்டு மாட்டிடலாம். ஸோ இப்போ வினைல் டைப் வந்து பேக் பண்ணிவிட்டு வாட்டர் சொட்டிங் இருக்கக்கூடாது மோஸ்ட்லி இந்த இடத்துல. ஸோ கூலிங் படாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஒயரை வந்து எல்லாமே லே அவுட் பண்ணி ஒயிட்டே போட்டுடுறோம். மெயினாக இது சேஃப்டி ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா இண்டோர் ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எப்போவுமே கம்பெனி கொடுக்கணுன்றது இதுதான் வந்து ப்ராம்ப்டாக செய்யணும். ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாமே அதிலே வரும். ஸோ இண்டோர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இப்போது இதுக்கப்புறமா நம்ம இண்டோர் வந்து டச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 300 PSI இருக்குது இதில். இப்போ இது ஐடியல் தான். இது ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ கம்ப்ரஸ் ஆன் ஆகிடுச்சு. நம்ம கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பொசிஷன்லேயே வச்சு கட்டிட்டோம்.
ஸோ இப்போ இதுக்கு டாப் அப் மட்டும் ப்ராப்பராக நம்ம வேக்கம் போட்டிருக்கிறதுனால தைரியமாக பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் ப்ராப்பர் வேக்கம் போடணும். ஏன்னா கம்ப்ரஸரில் இருந்து நம்மளுக்கு வந்து தேவையானது இருக்குன்றதுனால இன்டோர் ஜாயிண்ட்டில் இருந்து நம்ம பைப்லைன் இது ரெண்டுமே வேக்கம் போடுறதுனால எந்த ஒரு அட்மாஸ்பியர் யாரும் இருக்காது. ஸோ இப்போ ப்ராம்ப்டாக ஓடிட்டுருக்கு. வித்தின் 10 to 12 மினிட்ஸ்லேயே வந்து ரொம்ப கட் ஆஃப் ஆகிடும் ஷுவராக வேக்கம் போடுறதுனால. பாருங்கள், இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இது இப்போ ப்ராப்பராக வந்து வினைல் டைப்லாம் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது அவுட்டோர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய கமெண்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நான் கிளியர் பண்ண தயாராக இருக்கேன். புதுசாக பார்த்துட்டு வியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது, ஆனால் பட் சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல்.